ஏசாயா 61 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாராவது ஒருவர் மைக்ல வாசிப்பாங்க, கேளுங்க. ஏசாயா 61:7. வெயிட் பண்ணுங்க. யாராவது ஒருவர் மைக்ல வாசிப்பாங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். ரெண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு இந்த முதல் நாள் மாலை நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிற காரியம், வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன். வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனை பலன். கடந்த காலங்களை திரும்பி பார்க்கும் பொழுது, சில சம்பவங்களை நாம் நினைக்கும் பொழுது, ஐயோ இது நடக்காமல் இருந்திருந்தால் நலமா இருக்குமே. அதை நினைக்கும் போதெல்லாம் ஒரு வேதனை. என் குடும்பத்தில் இப்படி நடந்து விட்டது, என் வாழ்வில் இப்படி நடந்து விட்டது. அதை நினைக்கும் போதே ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த இடத்துல தலை குனிந்து நின்றீர்களோ அதே இடத்துல உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவாராக. இன்றைக்கு முதல் நாள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் வரும். எப்போதுமே ஒன்ன மனசுல வச்சுக்கிடுங்க. ஒன்றை இழந்துட்டீங்கன்னா கர்த்தர் தரும்போது ரெண்டா தான் தருவார். ஏதாவது ஒன்றை இழந்துட்டோம் வச்சுக்கிடுங்களேன், நீங்க இழந்ததை குறித்து உங்களுக்குள்ள ஒரு கவலை பாரம் வந்துச்சுன்னா திரும்ப கர்த்தர் தருவார். வேதம் சொல்லுகிறது, யோபு எல்லாவற்றையும் இழந்தான். ஆனா அந்த யோபு புஸ்தகம் முடியும் போது ஆமென், தேவன் அவனை ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். இழந்த எல்லாவற்றையும் எப்படி கொடுத்தாரா? எல்லாம் ரெண்டா கொடுத்தாரா? அப்படித்தானே? இன்றைக்கு ஒருவேளை என்னுடைய செய்தி எப்போதுமே தீர்க்க தரிசன செய்தியா தான் இருக்கும். ஆமென், ப்ராஃபிட்டிக்கலா இருக்கும். உங்க கூட ஆவியானவர் பேசுவார். நீங்க அநேக விஷயங்களை யோசித்து கொண்டிருப்பீங்க, அதுக்கு பதில் தருவார். இப்படி வெட்கப்பட்டு போய்விட்டேனே, இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சே, கர்த்தர் அனுமதிச்சிட்டாரு. சில நேரத்தில் ஆண்டவரை ஏன்பா இதை அனுமதிச்சீங்க? ஏன் ஆண்டவரை இதை அனுமதிச்சீங்கப்பா? சில நேரத்தில் அதை நினைக்கும் போதெல்லாம் தூக்கம் இல்லாம போயிருது. தனிப்பட்ட வாழ்க்கையில சில இழப்புகள், குடும்பத்தில் சில இழப்புகள், ஊழிய பாதையில சில இழப்புகள். அநேகர் கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? பெருசா ஏசுன்னு போனியே, ஜெபம் போனியே, உனக்கு என்ன ஆச்சு தெரியுமா? நாங்கெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கோம், நீ தானே கஷ்டப்படுற பாரு. நாங்க உலக பிரகாரமா சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீ தான் பரிசுத்தங்கிற, பக்திங்கிற, வைராக்கியங்கிற, ஏசுங்கிற, ஜெபங்கிற, நீ தானே கஷ்டப்படுற, உனக்கு தானே இப்படி நடக்குது. அநேகர் கேட்கிற கேள்வி, உனக்கு தானே இப்படி நடக்குது. தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் நம்ம அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. நிச்சயமா கர்த்தர் பதில் சொல்லுவார். எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்லக்கூடாது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்கிறேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை கைவிடாத தேவன். என்னுடைய 18வது வயதில் நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அந்த 18வது வயதிலிருந்து இன்று வரை என்னை ஆச்சரியமாய் நடத்தி வருகிற தேவன். எத்தனையோ நேரங்கள் நஷ்டங்கள், இழப்புகள், வேதனை, கண்ணீர். ஏன் விடுகிறது? விடியாமல் இருந்தால் நலமாய் இருக்குமே. விடிந்தால் இந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்குமே. விடிந்தால் இந்த மனுஷ முகத்தில் முழிக்க வேண்டியதா இருக்குமே என்று வேதனையோடு இரவை கழித்த நாட்கள் உண்டு. ஆனால் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் என்னை நடத்தி வந்த பாதையிலிருந்து சொல்றேன். நான் எங்கெல்லாம் வெட்கப்பட்டேனோ அங்கெல்லாம் என் தலையை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிடாதீங்க. யாரோ ஒருவர் உங்களை குறித்து சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் மனத்தாங்கல் அடையாதீங்க.
சோர்ந்துராதீங்க, விட்டுறாதீங்க. நிச்சயமா கர்த்தர் இரண்டத்தனை பலனை தருவார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஆரம்பம் அற்பமா இருக்கும், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நிச்சயமா தேவன் நல்ல முடிவுகளை நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை யார்ட்டையும் சொல்ல முடியாத வேதனையோடு நீங்க வந்திருக்கலாம். சில பிரச்சனையை எல்லாத்தையும் சொல்ல முடியாது, சிலதை சொல்லக்கூடாது. ஆனா எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிறார். 3 காரியங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யார் வெட்கப்பட்டு போவதில்லை? யார் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனை பலனை பெறுவார்கள்? சிம்பிளா, இது பப்ளிக் மீட்டிங்ல, அதனால கொஞ்சம் வெளியும் ஜனங்கள் கேட்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் சிம்பிள் பண்ணி அதை பேசுவேன். நிச்சயமா அது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது, விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிறவர்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனை பலன் வரும். வாசிக்க கேட்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 2:6, அந்தபடியே தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அந்த மூலைக்கல் கிறிஸ்துவே. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? இன்றைக்கு ஒன்ன சொல்றேன். முதலாவது, இயேசுவின் மேல் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள், ஆமென், வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனை பலனை பெறுவார்கள். பலர் பல விதத்தில் தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். சிலர் தங்களுடைய தொழில் மேல், தங்களுடைய வருமானத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். தங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். தங்கள் திறமையின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். தங்கள் பதவியின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். தங்களுக்கு இருக்கிற ஆட்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் யார் ஒருவர், இயேசுவே எனக்கு நீர்தான் நம்பிக்கைப்பா, உம்மை தவிர எனக்கு வேற நம்பிக்கை இல்லை, எனக்கு நீங்க மட்டும்தான் நம்பிக்கைன்னு சொல்லி இயேசுவை மட்டும் நம்பி இருப்பீர்கள், ஆனால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆமென், வெட்கத்துக்கு பதிலாய் இரண்டத்தனை பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இயேசுவும் தெய்வம் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் ஆயத்தம். இயேசுவும் தெய்வம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம். இயேசுவே தெய்வம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வதில் பிரச்சனை வருகிறது. நாம என்ன சொல்றோம்? இயேசுவும் தெய்வம் சொல்லுகிறோமா, இயேசுவே தெய்வம் சொல்லுகிறோமா? சத்தமா சொல்லுங்க. நாங்கள் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். எங்க அப்பா வழியில அம்மா வழியில நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. எங்க ஊர்ல கிறிஸ்தவர்கள் என்பது எளிதான விஷயம் அல்ல. எங்க அம்மா தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டது. அவங்க ஒரு ஆசிரியர். அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. அவங்க வாலிப நாட்களே ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா அதை மனதில் வைத்திருந்தார்கள். வெளியே சொல்ல முடியாது, சொன்னா கொன்னே விடுவாங்க, பேச்சே கிடையாது. சோ அதனால் அதை சொல்ல முடியாமல் வேதத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதும் இயேசு மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தார்கள். அம்மாவுக்கு திருமணமானது. அப்பா தீவிரமான பக்தர். ஆனாலும் தகப்பனிடத்துல புருஷனிடத்துல ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எங்க அப்பா எங்கெல்லாம் கூட்டு போறாங்களோ அங்க போய், இயேசுவே நீர்தான் உண்மையான தெய்வம் எனக்கு தெரியும், ஆனாலும் என் சூழ்நிலை இப்படி இருக்குது, கர்த்தராகி இயேசு விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் வசனம் சொல்லுது. என் கணவரை எப்படியாவது தொடுங்கப்பா அப்படின்னு அம்மா ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்பாவுக்கு தெரியாது. நான் பிறந்த சிறு பையனாக இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக நிமோனியா, டிப்டீரியா, பிரைன் டியூப் என்ற வியாதிகள் ஒரே நேரத்தில் என்னை தாக்கி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மருத்துவர்கள் கைவிட்டு இந்த குழந்தை கிட்டத்தட்ட மரித்து விட்டது, இன்னும் 20 நிமிஷம் மட்டும் ஹார்ட் பீட் இருக்கும், அதுக்கு பிறகு அந்த குழந்தை மரித்துவிடும், முழுவதும் மரித்துவிடும் என்று டாக்டர் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ எங்க அப்பா அம்மா 2 பேரும் அழுது கொண்டே இருந்திருக்கிறார்கள். முதல் பிள்ளை இப்படி மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறதே என்று, கை கால்கள் எல்லாம் செத்து விட்டது.
ஹார்ட் பீட் மட்டும்தான் இருந்திருக்குது, தலையெல்லாம் அப்படியே விழுந்துச்சு. அப்போது அந்த மருத்துவமனையில் ஜெபிப்பதற்காக ஒரு சகோதரி வந்தவர்கள் அழுகிற சத்தம் கேட்டு இந்த அறைக்குள்ள வந்து பார்த்த பொழுது குழந்தைக்கு பக்கத்தில் இருந்து அவர்கள் அழுது கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த அம்மா கேட்டிருக்காங்க, ஜெபம் பண்ணட்டுமா, உங்க குழந்தைக்கு ஜெபம் பண்ணட்டுமா? அப்போ எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாங்க, என் குழந்தை செத்தா கூட பரவாயில்ல, நான் ஜெபம் பண்ணக்கூடாது. இது இல்லைன்னா இன்னொரு குழந்தைய நான் பெற்றுக்கிடுவேன், அதுக்காக ஜெபம் பண்ணி தான் எங்கள் குழந்தைக்கு அற்புதம் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. எவ்வளோ வைராக்கியம் பாருங்க. அப்போ எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுடைய 2 கால்களையும் பிடித்து கொண்டு கேட்டார்களாம், ஒரே ஒரு முறை சந்தர்ப்பம் கொடுங்க. அவர்கள் ஜெபிக்கணும்னு தானே சொல்கிறாங்க, ஜெபிக்கட்டுமே என்று அவருடைய கால்களை பிடித்து கேட்டார்களாம். எந்தாலையும் போன்னு சொல்லிட்டு ரூம் விட்டு அப்பா வெளியே போயிட்டாங்க. அந்த தாயார் முழங்கால் பொடியிட்டு கைகளை உயர்த்தி இந்த குழந்தைக்கு மனம் இறங்கும் என்று ஜெபித்திருக்கிறார்கள். ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டு தெய்வ வல்லமை இறங்கி நான் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொண்டேன். உடனே கை கால்கள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்து சத்தம் போட ஆரம்பித்திருக்கிறேன். உடனே எங்க அம்மா போய் வெளியே இருக்கிற எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து காமித்த போது எங்க அப்பாவுக்கு ஆச்சரியம், எப்படி நடந்தது? ஸோ உடனே எங்க அப்பா போய் டாக்டரை கூட்டு வந்து பார்த்தா டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்த குழந்தையே இது இல்லை, இது வேற குழந்தைன்னு இருக்கிறாரு. இதை பார்த்து தான் அப்பா ரட்சிக்கப்பட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இப்படித்தான் நாங்கள் இயேசுவிடத்தில் வந்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிட்டத்தட்ட விக்கிரக வழிபாடுகள் எல்லாம் விட்டுட்டு இயேசுவிடத்தில் அப்பா அம்மா வந்து 52 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இன்று வரை இந்த இயேசு நல்லவராகவே இருக்கிறார். இந்த இயேசு எங்களை கைவிடவில்லை, எங்கள் குடும்பத்தை கைவிடவில்லை. நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகி போனார்கள். ஆனாலும் அழைத்த தேவன், தெரிந்து கொண்ட தேவன் கைவிடவில்லை. எல்லாரும் விட்டு விலகி போனாலும் ஆமென், அந்த இயேசு கூட இருந்தார். அப்பா அம்மா இயேசு மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார்கள். பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எத்தனையோ வந்தது ஆரம்ப நாட்கள்ல, பிசாசனுடைய போராட்டங்கள். ஆனாலும் தாய் தகப்பனால் அவர்கள் 2 பேரும் விசுவாசத்திலே ஜெபத்திலே உறுதியாயிருந்து, கொஞ்சம் நஷ்டமா, கொஞ்சம் வேதனையா, கொஞ்சம் கண்ணீரா ஆரம்ப நாட்கள்ல இந்த நாகர்கோயில் ஆசாரி பள்ளத்துல 3 மாசம் மருத்துவமனையில் அம்மா கடந்து உயிருக்கு போராடினார்கள் வியாதிப்பட்டு. அப்பொழுது நான் 3ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். சொந்த பந்தங்கள் எல்லாம் விலகி போய்விட்டார்கள், உதவி செய்ய வரவில்லை. எங்க அம்மா மரண தருவாயில் இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் அவங்க பேச முடியும், சில நேரத்துல 2 தடவை தான் பேசுவாங்க, அதுக்கு மேல பேச முடியாது. அவங்க எப்பவாவது பேசும்போது நாங்க பக்கத்துல போவோம், என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அன்றைக்கு தான் கடைசி நாள் என்று டாக்டர் சொல்லிவிட்டார். எங்க அம்மா பேசும்போது நான் பக்கத்துல இருந்தேன். என்னுடைய கையை பிடித்துக் கொண்டு எங்க அம்மா சொன்னாங்க, இயேசுதான் உண்மையான தெய்வம், அவரை மட்டும் விட்டுறாத. இயேசுதான் உண்மையான தெய்வம், அவரை மட்டும் விட்டுறாத. மரித்தா கூட என் பிள்ளை இயேசுவை விட்டுறக்கூடாதுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. அம்மாவை கர்த்தர் சுகமாக்கினார். இன்னைக்கு அவங்களுக்கு 80 வயசு, என் கூட இருக்கிறாங்க, சுகமோடு இருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படியே வெட்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் 2 தனையாய் கர்த்தர் தருவார். இழந்ததெல்லாம் 2 தனையாய் தருவார். நான் அதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். சிறு வயதிலிருந்து இயேசு மேல நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு அநேக இழப்புகள் வந்தது உண்மைதான், நஷ்டங்கள் வந்தது உண்மைதான், அநேக பிரச்சனைகளை சந்தித்தார்கள். ஆனால் தேவன் இழந்ததையெல்லாம் 2 கொடுத்து கொண்டே இருந்தார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. யோவான் 14:6 வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம். யோவான் 14:6. யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரா. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுவோமா? இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். ஹல்லேலூயா. இயேசு இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, இயேசு இல்லாமல் பரிசுத்தம் இல்லை, இயேசு இல்லாமல் விடுதலை இல்லை, இயேசு இல்லாமல் சமாதானம் இல்லை, இயேசு இல்லாமல் பரலோகம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இயேசு மேல நம்பிக்கை வைத்தேன், எனக்கு இப்படி நடந்து விட்டது,
இயேசுவை நம்பி வந்தேன், எனக்கு இப்படி நடந்து விட்டதே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, சவால் விட்டு சொல்லுகிறேன், கைவிட மாட்டார் என்று. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சத்தம் அவர்களே சொல்லுவோமா? இடையில விட்டு விட்டு ஓடி போகிற தெய்வம் அல்ல, கைவிட்டு விட்டு ஓடி போகிற தெய்வம் அல்ல, தூக்கி சுமக்கிற தெய்வம். சில நஷ்டங்கள் நம்முடைய நன்மைக்காகத்தான், சில நஷ்டங்கள் நம்முடைய நன்மைக்காகத்தான். அது உடனே புரியவில்லை. ஏன் கர்த்தர் இதை எடுத்துக்கொண்டார், ஏன் இதை அனுமதித்தார்? நன்மைக்கு. ஏன் ஆண்டவரை எனக்கு இதை அனுமதித்தீர்? யோபு அது அலறுகிறான், கதறுகிறான், மன்றாடுகிறான், புலம்புகிறான், எல்லாவற்றையும் இழந்து பரிதபிக்கிறான். ஆனா ஒரு நாள் கர்த்தர் இரண்டத்தனையா திரும்ப கொடுத்தார். பரிதபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, பரிதபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையோடு வந்திருக்கிறேன். நீ இரண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ இழந்ததெல்லாம் கர்த்தர் உனக்கு இரண்டத்தனையாய் திரும்ப தருவார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால், கவனிக்கணும், அதுதான் முக்கியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், முதலாவது அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்வீங்களா? அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணுமா? நிச்சயமா எனக்கு நல்ல பலனை கத்த தருவார். எனக்கு பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் பிடித்த வசனத்துல ஒண்ணு தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? தன்னுடைய இன தன சொந்த பந்தங்கள் அத்தனை விட்டு விட்டு உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் மரிக்கிற இடத்தில் நான் மரிப்பேன் என்று ரூத் வந்த பொழுது ரூத் வெட்கப்பட்டு போவதில்லை. இழந்ததற்கு பதிலாக பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்புகிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை துதிக்கலாம். நல்ல கை தட்டி கர்த்தரை துதிங்க பாப்பா. சங்கபாரபா கரபரபா. இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் திரும்ப கொடுத்தார். இப்ப ரூத்துக்கிட்ட யாராவது கேட்டா, நீ என்ன நினைக்கிற, உன்னுடைய பழைய வாழ்க்கையை குறித்து நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டா, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நான் இழந்ததற்கு அது கூட நன்மைக்கு தான். தேவன் எனக்கென்று ஒரு நன்மையை வைத்திருந்திருக்கிறார். சில நேரங்களில் நமக்கு புரியவில்லை, ஏன் கர்த்தர் அதை எடுத்துக்கொண்டார், ஏன் அப்படி நடந்தது. நிச்சயமாய் நிறைவான பலனை தருவார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நாம இருக்கிற நிலைமையில அப்படியே செட்டாக பார்ப்போம். கர்த்தர் அடுத்த நிலைமையில நம்மளை உயர்த்துறதுக்காக இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து சில பிரச்சனையை அனுமதிப்பார். இல்லைன்னா நம்ம அதே இடத்துல அப்படியே தான் இருப்போம். நம்மை அடுத்த நிலைமையில உயர்த்துவதற்காக தேவன் இப்ப இருக்கிற பிரச்சனையை நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை அனுமதிப்பார், சில நஷ்டங்களை அனுமதிப்பார். அது எதற்கென்றால் நான் அடுத்த நிலைமைக்கு வருவதற்காக, என்னை அழிப்பதற்காக அல்ல, நான் அடுத்த நிலைமைக்கு வருவதற்காக. புரிந்தவங்க ஒரு ஆமென் சொல்வீங்களா? எப்போதும் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் தீமை செய்கிறவர் அல்ல, தீமையை கூட நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்வீங்களா? நமக்கு அது புரியல. ஏன் ஒன்னு சொல்றேன், கவனிங்க. ஒரு நாள் தேவனிடத்துல ஏன்னு கேட்காதீங்க, அதுக்கு பதிலே என்ன செய்ய மாட்டாரு, சொல்லவே மாட்டாரு. உங்க வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களை ஏன் கேட்டீங்கன்னா ஒரு நாளும் பதில் சொல்ல மாட்டார். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இதை கடந்து செல்ல எனக்கு பலன் தாரோன்னு கேட்கணும். ஏன்னு கேட்கறத விட்டுட்டு என்ன சொல்லணும்? எனக்கு, சத்தமா சொல்லுங்க, எனக்கு பலன் தாரும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு பலன் தாரும். சத்தமா சொல்லுங்க, எனக்கு பலன் தாரும். இன்னும் சத்தமா சொல்லுங்க, எனக்கு பலன் தாரும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு பலன் தாரும். தேவ பிள்ளையே, வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் வேணும்னா இயேசு மேல உங்க நம்பிக்கை வைங்க. ஸ்தோத்திரம். நஷ்டங்கள் இழப்புகள் வரும்போது ஏன்னு கேட்கிறத நிறுத்திட்டு
இதை கடந்து செல்ல எனக்கு பலன் தாரும், இதை கடந்து செல்ல எனக்கு பலன் தாரும், இந்த சூழ்நிலையை கடந்து செல்ல எனக்கு பலன் தாரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் பலன் தருவார், கர்த்தர் பலன் தருவார். உற்சாகமா ஒரு சொல்லுவோமா? இரண்டாவது, யார் வெட்கப்பட்டு போவதில்லை? யார் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனை பலனை பெறுவார்கள்? ஏசாயா 49 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 49:23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்மார்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். உற்சாகமாக சொல்வீர்களா? இரண்டாவது, அவருக்காக காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது இதுல பொறுமை அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. பொறுமையாய் காத்திருப்பது, தேவனுக்காக காத்திருப்பது, தேவ நடத்துதலுக்காக காத்திருப்பது, தேவ சித்தத்திற்காக காத்திருப்பது. ஒரு பிரச்சனை வந்த உடனே ஒரு முடிவு எடுக்க கூடாது, ஒரு நெருக்கம் வந்த உடனே ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது, ஒரு நஷ்டம் வந்த உடனே ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. அந்த இடத்துல ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? ஒரு ஆமென் சொல்வீங்களா? எப்போதுமே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். நமக்கு அவசரம், ஐயோ என்ன அவசரம், நமக்கு உடனே முடிவெடுக்கிறோம், உடனே ஒரு காரியத்தை செய்யறோம். நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாவற்றிலும் சில நேரத்தில் நம்ம டென்ஷன் ஆகிறோம், வழி விலகி போகிறோம். அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், தாமதம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். சொல்லுங்க, தாமதம். கவனமா இருக்கணும். ஒரு காரியம் தாமதம் ஆகுதுன்னா தடுமாறக்கூடாது. தாமதம் ஆகுதுன்னா கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு இருக்கிறார்னு அர்த்தம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தாமதம் ஆகிறதினாலே தடுமாறி விடாதே, காத்திரு, தொடர்ந்து காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆபகுக் 2:3 அதைத்தான் சொல்லுது. ஆபகுக் 2 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆபகுக் 2:3 குறித்த காலத்துக்கு விட்டு வாசிக்கணும். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். எல்லாரும் கவனிங்க, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அநேகர் யோசேப்பை பார்த்து கேட்டிருப்பாங்க, என்னப்பா உன் கூட தேவன் இருக்கிறார்னு சொல்ற, தேவன் உன் கூட பேசுறாருன்னு சொல்ற, ஆனா அப்பா அம்மா விட்டு சகோதரர்களை விட்டு பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கிற, செய்யாத தப்புக்கு சிறைச்சாலையில் இருக்கிற, என்னப்பா உன் ஆண்டவர் இப்படி உன்னை நடத்துறாரு? யோசேப்பு, வேதம் சொல்லுகிறது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்புகளுக்குள் அடைபட்டு கிடந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் யோசேப்பு நெருக்கப்பட்டான், ஒடுக்கப்பட்டான், செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவித்தான். ஆனால் தரிசனம் இருந்தது. கையை வைத்து சொல்லுவீங்களா? தரிசனம் இருந்தது. தாமதித்தாலும் காத்திரு, தரிசனம் நிறைவேறும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறும், கர்த்தர் நம்ப பண்ணின வசனம் நிறைவேறும். எப்போதுமே உன்னை மனசுல வச்சுக்கிடுங்க, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை, தரிசனத்தை விட்டுறாதீங்க. அதுதான் உங்களை பாதுகாக்கும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? எந்த சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாக்கிறது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் கொடுத்த தரிசனம். யார் என்ன சொன்னாலும் யோசேப்பு அவன் அசைக்கப்படாதவனா இருந்ததுக்கு காரணம் விஷன், தரிசனம். கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயமா அது நிறைவேறும்.
சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே ஏன் ஏன் எனக்கு ஏன் இதை அனுமதிக்கிறேன்? எந்த தவறும் செய்யாமல் நான் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். சில நேரத்தில் பாத்தீங்கன்னா செய்யாத தப்புக்கெல்லாம் நம்ம தண்டனை அனுபவிப்போம். பாருங்க, நம்ம போகிற பாதை ஒரு கடினமான பாதையா இருக்கும். தரிசனம் உள்ளவர்கள் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். தேவ தரிசனம் உள்ளவர்கள் தேவ கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் விரும்புகிறபடி கர்த்தர் அவர்களை நடத்துவதில்லை, பரலோகம் விரும்புகிறபடி அவர்களை நடத்தும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. உன் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் மேலானவைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நாம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வார். உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்தா போதும் தான் செபித்தான் யாக்கோபு. 2 பரிவாரங்களை கர்த்தர் கொடுத்தார். தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, தரிசனம் நிறைவேறும், வாக்குத்தத்தம் நிறைவேறும். கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடிக்கடி நான் யோசிப்பேன், விதைத்தவன் தூங்கலாம், ஆனால் எது தூங்காது? விதைகள் தூங்காது. இப்பொழுது நான் வசனத்தை விதைக்கிறேன், நான் போய் தூங்கி விடலாம், ஆனால் இந்த வசனம் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கும். இந்த வசனம் உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த வசனம் அநேகரை தூங்க விடாது. ஹல்லேலூயா. வசனம் கிரியை செய்து கொண்டே இருக்கும். வசனத்துக்கு வல்லமை உண்டு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 8:25 வாசிக்கும் பொழுது, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். காணாததை விசுவாசிப்போமானால் அது வருவதற்காக என்ன செய்யணுமா? பொறுமையோடு காத்திருக்கணும். இந்த கவனிங்களேன், இந்த நாட்கள்ல ஜனங்களுக்கு பொறுமையே இல்லைங்க. பொறுமையே இல்லை. எல்லாமே ஃபாஸ்ட். ஃபுட்டு ஃபாஸ்ட், வாகனங்கள் ஃபாஸ்ட், எல்லாமே ஃபாஸ்ட். அப்படிதானே? எல்லாமே ஃபாஸ்ட் தான். அப்படி இருந்தாதான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2G அது வந்து சேரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ 5G பாத்தீங்களா, எல்லாமே ஃபாஸ்ட். சோ எல்லாமே வேகமா விதைக்க வரலாம். பழங்கள், உணவுகள் எல்லாம் ஃபாஸ்ட் ஆகுறான். கவனிங்க, எல்லாம் ஃபாஸ்ட் ஆன உடனே குழந்தை ஆண்டவர் 5 மாசத்துல வெளியே அனுப்பிட்டாரா? அது 10 மாசம் தான் வயிற்றுக்குள்ள இருக்குது. நாம எவ்வளவுதான் ஃபாஸ்ட் ஆனாலும் தேவன் அவருடைய வேலையில தான் காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. புரிஞ்சவங்க கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? நாம ஃபாஸ்ட் ஆறதுனால தேவன் ஃபாஸ்ட் ஆக மாட்டாரு. இன்னைக்கு சிலர் நம்ம ஃபாஸ்ட் ஆன உடனே தேவனும் நம்மை போல என்ன செய்யணும்? ஃபாஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறோம். அவர் எப்பொழுதுமே நிதானமானவர், மெதுவாதான் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். அப்படி அவசரப்பட்டு எல்லாம் ஃபாஸ்ட் ஆனதுனால எனக்கு 5 மாசத்துல குழந்தை வேணும்னா முழு குழந்தையா கிடைக்காது. உண்மைதானே? அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள நல்ல பொறுமையை கர்த்தர் தருவாராக. ஆமென். பொறுமையானது பூரண கிரியை செய்வதாக. அப்போ காத்திருக்கிறவர்களை கர்த்தர் வைக்கப்பட விட மாட்டார். தேவனை தூஷித்து ஜீவனை விடும். தேவனை தூஷித்து ஜீவனை விடும். சாவுமையா நீர்லாம் மனைவி சொல்லுகிறாள். அந்த நேரத்திலும் அவனுக்குள்ளே ஒரு பொறுமை இருந்தது. அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் யோபுவின் பொறுமையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. யோபு குறித்து சொல்லும் போது தேவன் எப்படி எழுதிச்சிருக்கிறார்னா அவனுடைய பொறுமையை எழுதி வைத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல வெட்கத்துக்கு பதிலாக 2 தனை பலன் வேண்டுமானால் உங்களுக்கு நல்ல பொறுமையை கர்த்தர் தருவாராக, நிதானத்தை கர்த்தர் தருவாராக, அவருடைய வேலைக்காக காத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக, அவருடைய சித்தத்திற்காக காத்திருக்க கிருபை தருவாராக. ஒரு நாள் சிறைச்சாலையின் கதவு திறக்கப்பட்டது. யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டான். நான் நினைக்கிறேன் சில நேரத்தில் அப்படியே தாமதம் ஆயிட்டே இருக்கும். வேலை வந்துச்சுன்னா சில மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும். புரிஞ்சவங்க எல்லாம் கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தாமதமாயிட்டே இருக்கும், ஆனா அந்த வேலை வந்துச்சுன்னா உடனே அது நடந்துரும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனை பலனை தரும்படி பொறுமையாயிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக, காத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக.
பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். மூன்றாவது, சங்கீதம் 22:5 வாசிக்கும் பொழுது 22ஆம் சங்கீதம் 5வது வசனம், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். உற்சாகம் அவர்களே சொல்வீங்களா? தேவனுடைய பிள்ளைகள், இதுல ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிறேன். கூப்பிடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கு கூட அவர் பதில் கொடுக்கிறாரா? அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அபயமிட்டே, தேவனை நோக்கி என்ன செய்தேன்? அபயமிட்டேன். அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. லூக்கா 18:7 வாசிக்கும் பொழுது, லூக்கா 18ஆம் அதிகாரம் 7வது வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அடுத்த வசனம் சொல்லுது, சீக்கிரத்துல செய்வார். உற்சாகமா அவர்களே சொல்வீங்களா? அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தது. நான் வீட்டுக்கு போறதுக்காக புறப்படுறேன். ஒரு தம்பி ஓடி வந்தான், பாஸ்டர், நம்ம சர்ச்சில் இந்த ஊர்ல இருந்து வர்ற அந்த குடும்பத்தில் உள்ள அந்த சிஸ்டருக்கு திடீர்னு ஒரு வெட்டு மாதிரி வந்துச்சு, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கிறாங்க, சீரியஸா இருக்கிறதா சொல்றாங்க. உடனே நான் அப்படியே அங்க இருந்து புறப்பட்டு நேர மருத்துவமனைக்கு போனேன். போனா தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு பெரிய மருத்துவமனையில் அந்த பிள்ளைய ஐசியூல வச்சிருக்கிறாங்க. நான் போய் அந்த டாக்டர்கிட்ட கேட்டேன், என்ன ஆச்சுதுன்னு. இல்ல, திடீர்னு அந்த பிள்ளைக்கு ஃபிக்ஸ் வந்திருக்குது, கை கால்கள் எல்லாம் செயலற்று போயிட்டு, பல்ஸ் எல்லாம் இறங்குது. நாங்களும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறோம். ஆனா இந்த குழந்தை, இந்த பிள்ளைய காப்பாற்ற முடியாது, இந்த பிள்ளை பிழைப்பது கஷ்டம், எல்லாமே இறங்கிடுச்சு, ஸோ எங்களால காப்பாற்ற முடியாது என்று அந்த டாக்டர் என்கிட்ட சொன்னார்கள். வெளியே அவங்க அம்மா நின்றுட்டு இருக்கிறாங்க. நல்ல விசுவாசம் உள்ள தாய், கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ள ஒரு தாய், ஒரே பெண் பிள்ளை. இதை அந்த அம்மாட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. நான் மெதுவா அந்த அம்மா கிட்ட சொன்னேன், வாங்கம்மா உட்காருங்க அப்படின்னு சேர்ல உட்கார வச்சு, கவலைப்படாதீங்கம்மா, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு சொல்லி நம்முடைய தேவன் சொல்லி இருக்கிறாரு. இந்த நேரத்துல நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, நானும் ஜெபம் பண்றேன், நல்ல பதில கர்த்தர் தருவார். அதுக்கடையில நான் ஒரு சின்ன காரியமா அந்த ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்காக நான் ஒரு இடத்துக்கு போறதுக்குள்ள ஒரு நர்ஸ் வந்து இந்த அம்மாட்ட சொல்லிட்டாங்க, உங்க மகா சீரியஸா இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளை மரித்துருவான்னு சொல்லி யாரோ சொல்லிட்டாங்க. நான் அங்க போயிட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு திரும்ப வரும்போது அந்த அம்மாவை காணோம். நான் ஹாஸ்பிட்டல்ல, பெரிய ஹாஸ்பிட்டல்ங்கிறதுனால அங்க எங்க எல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். கடைசியில ஒரு ஸ்டெப்ஸுக்கு கீழே கொஞ்சோண்டு இடம் இருக்குது, அங்க போய் முழங்கால நின்று அழுது கொண்டிருந்தார்கள். யாரும் அங்க அந்த இடத்துக்கு போக மாட்டேன். ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஓரத்துல அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே தனியா உள்ள நிக்கிறான், உள்ள முழங்கால் போட்டிருக்கிறது தெரியுது. அங்க போய் ஜெபம் பண்றாங்க, இயேசுவே எனக்கு நீர் கொடுத்த பிள்ளை, வாக்குத்தத்தம் பண்ணி தந்த பிள்ளை, பேர் வைக்க சொல்லி தந்தீரு, இன்றைக்கு அது உயிருக்கு போராடுது தகப்பனேன்னு சொல்லி நான் பக்கத்துல போய் மெதுவா, மா வாங்க மேல வாங்க போவோம் அப்படின்னா, இல்ல நான் ஜெபம் பண்றேன் ஐயா, நானும் ஜெபிக்கிறேன், தயவு செய்து என்ன கூப்பிடாதீங்கன்னு சொல்லி அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த அம்மாவை என்னால ஒன்றும் செய்ய முடியல. நான் திரும்ப மேல போயிட்டு ஐசியூல பக்கத்துல போய் அங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தேன். 45 நிமிஷம் அந்த அம்மா முழங்கால இருந்து எழும்பல. அதுக்கடையில நான் 3 தடவை பார்க்க போனேன். அந்த அம்மா இவ்வளவு இருக்குது, ஏதோ ஆயிரக்கூடாது, அந்த அம்மாவுக்கு ஏதோ ஆயிரக்கூடாதுன்னு. அதுக்கடையில விசுவாசிகளா ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க. 3 தடவை நான் போய் பார்க்க போனேன். அப்பவும் நேர் முழங்கால நின்று, அதிக சத்தம்லாம் இல்லை, கண்ணீர் மட்டும் வடிந்து கொண்டே இருந்தது, கைகள் இப்படி விரித்து இருந்தது, அழுது கொண்டே இருந்தார்கள். கிட்டத்தட்ட 45 நிமிஷம் கழிச்சு அந்த மருத்துவம், அந்த ஐசியூக்குள்ள இருந்து ஒரு நர்ஸ் வந்தாங்க. அந்த பிள்ளை பேரை சொன்னாங்க. ஜான்சி ராணிக்கு யாரு வேண்டியவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. நான் இருக்கிறேன்னு சொன்னேன். உள்ள கூட்டு போனா அவ நார்மலா இருக்கிறா. அவ கேட்கிறா, என்ன எதுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தீங்க, எனக்கு எதெல்லாம் மாட்டி இருக்கிறீங்க, ஏன் பாஸ்டர் ஏன் இப்படி பண்ணி இருக்கிறாங்க? நான் சொன்னேன், உனக்கு ஒன்னும் ஆகல, நீ பேசாம இரு, உனக்கு ஓகே, நீ பயப்படாத அப்படின்னு பக்கத்துல நின்று அவளை தைரியப்படுத்திட்டு
நான் இறங்கி போய் அந்த அம்மாவை பார்த்து சொன்னேன், உங்க மகா சுகத்தோடு இருக்கிறா, உங்க மகா சுகத்தோடு இருக்கிறா. ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கூப்பிடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கூப்பிடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுகிறதில்லை. கண்ணீரை சோத்திரம், தண்ணீரை கடப்பாராம், கண்ணீரை கடக்க மாட்டார். தண்ணீரை கடந்து விடுவார், நம்முடைய கண்ணீரை அவரால் கடக்க முடியாது. நான் திரும்ப அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து நிறுத்தும் போது மகள் பரிபூர்ண சுகத்தோடு கண்டார்கள். என் கண்களால பார்த்து நான் கண்ணீர் விட்டு தேவனுக்கு மகிமை செலுத்தினேன். ஒரு தாயுடைய ஜெபம், கண்ணீர் எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு வலிமையானது. வெட்கப்பட்டு போய்விடுவேனோ, இந்த சூழ்நிலை என்னை வெட்கப்படுத்தி விடுமோ, தலைகுனிய வைத்து விடுமோ, ஊரை எதிர்த்து, சொந்த பந்தத்தை எதிர்த்து, அத்தனை பேரை எதிர்த்து இயேசுவிடத்தில் வந்தேனே என்று வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை வெட்கப்பட விட மாட்டார். வெட்கத்துக்கு பதிலாய் இரண்டத்தனையான பலனை தருவார். ஹல்லேலூயா. உன் இதய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன தேவன், எசேக்கியா ராஜாவின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நம்முடைய கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் 2 வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 130:1 வாசிக்கும் பொழுது, 130 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தாவே, திரும்ப வாசிங்க. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. சங்கீதம் 130:1 தானா? கர்த்தாவே, ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, எங்க இருந்து கூப்பிடுகிறேன்? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நீங்க எந்த ஆழத்திலிருந்து கூப்பிட்டாலும் அப்பா பதில் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. நீங்க எந்த ஆழத்துல இருந்து, எந்த சூழ்நிலையின் ஆழத்துல, எந்த வேதனையின் ஆழத்துல, எந்த வியாதியின் ஆழத்துல இருந்து கூப்பிட்டாலும் அவர் செவி கொடுப்பார். யோனா புஸ்தகம் 2 அதிகாரம் 1-2 வாசிக்கும் பொழுது அந்த பதில் அங்க இருக்கு பாருங்களேன். 130 சங்கீதம் 1 வசனத்துக்கான பதில் யோனா புஸ்தகம் 2 அதிகாரம் 1-2 இருக்கு. அந்த மீனின் வயிற்றில யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். கையை வைத்து ஒரு அலை சொல்வீங்களா? ஆழத்துல இருந்து மீன் எங்க இருக்குன்னே தெரியல யோனாவுக்கு. அவனும் எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு, நான் எங்க இருந்து கூப்பிட்டாலும் என் தேவன் கேட்பார். நான் எங்கிருந்து கூப்பிட்டாலும் என் சத்தத்துக்கு தேவன் செவி கொடுப்பார் என்று அறிந்தவன் அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து, ஆழத்திலிருந்து கூப்பிட்டான். தேவன் மீனுக்கு கட்டளையிட்டார். உற்சாகமா ஒரு அலை சொல்வீங்களா? இதை சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. கொரோனா நாட்களிலே நடந்த ஒரு சம்பவம். என்னுடைய சபையில் உள்ள ஒரு பிரதர் ராஜஸ்தான்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய மனைவி பிள்ளைகள் எங்கிட்ட இருந்தாங்க. கொரோனாவில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சீரியஸா இருக்கிறாரு. இரவு கிட்டத்தட்ட ஒரு 11:45 மனைவிக்கு போன் வந்திருக்கு, உங்க ஹஸ்பண்ட் சீரியஸா இருக்கிறார், இத்தனை % டவுன் ஆயிடுச்சு, ஸோ அவர் மரித்து விடுவார் என்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்ணியிருக்கிறாங்க. உடனே அந்த சகோதரி எனக்கு போன் பண்ணாங்க. அப்போ நான் யார் கூட இருக்கிறான்னு கேட்டேன். அப்போ இன்னொருத்தர் கூட இருக்கிறாங்கன்னு அவங்க நம்பர் கொடுத்தாங்க. ஸோ நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் ராஜஸ்தானில் இருக்கிற அந்த பிரதர்கிட்ட. அப்போ அவர் சொன்னார், நான் ஐசியூக்குள்ளே என்னை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, நான் வெளியே தான் நிற்கிறேன், ஆனால் அவர் கிட்டத்தட்ட மரிச்சிட்டாரோ உயிரோடு இருக்கிறாருன்னு தெரில, ஒருவேளை மரித்தாலும் மரித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே நிற்கிறார். அப்போ நான் சொன்னேன், ஒரே ஒரு காரியம், என்னதாவது ஒரு காரியத்தை செய்து இந்த செல்ஃபோனை கொண்டு அவர் காது பக்கத்தில் கொண்டு வச்சிருவீங்களான்னு கேட்டேன். நைட்டு 11:45 கிட்டத்தட்ட 12 மணி ஆகுது. நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது, போய் செல்ஃபோனை அவர் காது பக்கத்தில் நீங்கள் வச்சிருவீங்களான்னு கேட்டேன். ஆக்சிஜன்லாம் போட்டு வச்சிருக்குது. சரி பாஸ்டர், நான் எப்படியாவது போறேன்னு சொல்லி போய் அவருடைய காது பக்கத்தில் கொண்டு செல்ஃபோனை வச்சிட்டாரு. நான் சொன்னேன் ஃபோனில், நான் பேரை சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன், ஆமென், உன் கூட இயேசு இருக்கிறார், உன்னை கைவிட மாட்டார், நீ தேவனுடைய பிள்ளை, ஆமென் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்.
சொல்லிட்டே இருக்கிறேன். 12 மணிக்கு ஆரம்பித்து அப்படியே 1/4 மணி நேரம், 20 நிமிஷம், 30 நிமிஷம். ஏன்னா ராத்திரிங்கிறதுனால எந்த தொந்தரவும் இல்லை. அவர் காதுல அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென். சொல்ல வேத வசனங்களை சொல்லி ஜோம்னிட்டே இருக்கிறேன். ஆமென். ஆபத்து காலத்துல கூப்பிடுன்னு சொன்ன தேவன் கூப்பிட்டு அற்புதம் செய்வாரு. கொஞ்ச நேரம் கழித்து, கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கழித்து அவருடைய சத்தம் எனக்கு கேட்டது. மாஸ்கை எடுத்துட்டு என்கிட்ட பேசினாரு. நான் இப்ப கொஞ்சம் மூச்சு விடுறேன் பாஸ்டர், இப்ப எனக்கு கொஞ்சம் பரவாயில்லை. ஆமென். எனக்காக ஜோம்னிட்டே இருங்க, தயவு செய்து ஜெபத்தை நிறுத்தாதீங்க. நீங்க ஜோம் பண்ண எனக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்கிறத நான் உணர்றேன். உடனே திரும்ப ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் சொன்னேன், நீங்க அந்நிய பாஷையில பேசுங்கன்னு சொன்னேன். அவர் அந்நிய பாஷையில பேச ஆரம்பித்தார். அடுத்த 20 நிமிஷத்துல பரிபூரண சுகம். அடுத்த நாள் அவர் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு அடுத்த நாள் சாயந்தரம் டிஸ்சார்ஜ் ஆயிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வந்து என்னை வந்து பார்த்துட்டு சொன்னாரு, ஆமென், நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர், ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு உதவி செய்கிறவர். என்னுடைய லைஃப்ல நான் அதை பார்த்துட்டேன். என் மனைவி பிள்ளைகளை பார்க்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இயேசு ஜீவிக்கிறார் என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் கூப்பிடுகிறவர்களை வெட்கப்பட விட மாட்டார். கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர். எந்த ஆழத்திலிருந்து கூப்பிட்டாலும் கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென், ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்துக்கு பதிலாக 2 தனை பலனை தருவார். எல்லா சத்தமா அவர்களே சொல்லுவோமா? ஒரு 3 நிமிஷம் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். 3 அல்லது 5 நிமிடம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் பைபிள் எல்லாம் வச்சிருங்க. பைபிள், பாட்டு புஸ்தகம் எல்லாம் வச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ். உரஹபாலாபா ஷக்கபாலாபா ஓ ரகதனா மாலாபா ஷியாலாராபா ஓ ரியங்கரா ஷக்கபாலாபா. ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. ஆவியானவர் உங்களோடு இடைபடுவாராக. உன்னை வெட்கப்பட விட மாட்டாருமா. வெட்கப்பட்டு போயிருவேனோ, தலை குனிஞ்சு போயிருவேனோ, நான் என்ன பதில் சொல்லுவேன்? இயேசுன்னு போனியே, எனக்கு இயேசுதான் முக்கியம்னு போனியே என்று சொல்றாங்கல்ல. ஏன் உனக்கு இன்னும் குழந்தை இல்ல? ஏன் உனக்கு திருமணம் நடக்கல? ஏன் உனக்கு வேலை கிடைக்கல கேக்குறாங்கல்ல. 2 கரங்களை உயர்த்தி என்ன வெட்கப்பட விட மாட்டீங்கப்பா. நீங்க பேசணும். நீங்க ஜெபம் பண்ணணும் சிஸ்டர், பிரதர். உங்க வாயை திறக்கணும் பிரதர். உங்க வாயை திறக்கணும் பிரதர். கூப்பிடணும் பிரதர். சிஸ்டர், சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஒண்ணுமே சொல்ல தெரியாட்டா இயேசுவேன்னு சொல்லுமா. அந்த நாமத்தை உச்சரிமா. அந்த நாமத்தை உச்சரி. இயேசு என்கிற நாமத்தை உச்சரிமா. சிறு பிள்ளைகள் சொல்லுங்க, இயேசுவே, ஜீசஸ், 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 இயேசுவே, இயேசுவே. கத்தி கதறிரு. இயேசுவேன்னு கூப்பிடுமா. கூப்பிடுமா. சத்தத்தை உயர்த்து. எல்லாரும் சொல்ல, இயேசுவே, 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 இயேசுவே. வெட்கப்பட விட மாட்டீங்கப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம்ப்பா. ஆழத்திலிருந்து கூப்பிட்டா கூட மீனுக்கு கட்டளையிட்டீரே, அது அவனை கரையில் கக்கிற்றே. தேவ பிள்ளையே, மனுஷனை நம்பாத, கர்த்தரை நம்பு. அவர் உன்னை கைவிட மாட்டார். இயேசு மேல உன் நம்பிக்கை வை, அவர் உன்னை கைவிட மாட்டார். இயேசுவை நம்பு, அவர் உன்னை கைவிட மாட்டார். இதே மாதிரிதான் ஒரு தடவை ஒரு ஜெனரல் கன்வென்ஷன்ல ஒரு கிரவுண்ட்ல பேசிட்டு இருந்தேன். அது ஒரு கிரவுண்ட், அது அந்த மைதானத்துல பேசிட்டு இருந்தேன். இதே மாதிரி மீட்டிங் முடியும் போது அந்த மைதானத்துல வந்தவங்களை பார்த்து இயேசுவேன்னு கூப்பிடுங்கம்மான்னு சொன்னேன். அந்த மைதானத்துல இயேசுவேங்கிற சத்தம் எழும்பிட்டு நிறைய அற்புதங்களை இயேசு செய்தார். மீட்டிங் முடிஞ்சிச்சு. ஒரு 3 மாதம் கழித்து ஒரு நாள்
ஒரு கடைக்கு போயிட்டு நான் வரும்போது ஒருவர் வந்து என் கை அப்படி பிடித்தார். பிடிச்சு சொன்னார், பாஸ்டர், உங்களை எனக்கு தெரியும், என்ன உங்களுக்கு தெரியாது. என்ன பிரதர், ஒரு நாள் நீங்க இந்த மைதானத்தில் பேசிட்டு இருந்தீங்க தெரியுமா? அந்த 3வது நாள் ராத்திரி இயேசுவேன்னு கூப்பிட சொன்னீங்க தெரியுமா? ஆமா, ஏத்தாப்புல தான் ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருந்தேன். பல நாட்கள் நான் படுத்திருந்தேன். என்னால எழும்ப முடியாது, நடமாட முடியாது. என் மனைவி தான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்தா. அந்த ஜன்னல் வழியா அந்த சத்தத்தை நான் கேட்டேன். அப்ப எல்லாரும் இயேசுவேன்னு சொல்லும் போது நானும் படுக்கையில இருந்து 2 கையை உயர்த்தி இயேசுவேன்னு சொன்னேன். சொல்லிட்டே இருந்தேன். நீங்க கூட்டம் முடிச்சுட்டு போயிட்டீங்க. நான் ராத்திரி தூங்கல. இயேசுவே, இன்னைக்கு அந்த பாஸ்டர் சொன்னது போல நான் கூப்பிடுறேன், இயேசுவேன்னு ராத்திரி சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டாரு. காலையில விடிய காலம் அவரா எழும்பி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் மனைவி பக்கத்துல கீழே தரையில படுத்திருந்த மனைவியை தட்டி எழுப்பி சொல்லியிருக்கிறார், எனக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது, என்னால எழும்ப முடியுது, உட்கார முடியுதுன்னு சொல்லி அதிகாலையில் எழும்பி சத்தமிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்னாரு, இது உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், இயேசு என்னை சுகமாக்கினார். ஐயா, மைதானத்துல கூப்பிடல ஐயா, எங்கேயோ மருத்துவமனையில ஒருத்தன் கூப்பிட்டதுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார்னா, இந்த மைதானத்துல இந்த இடத்துல கூப்பிடுற உங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டாரா? 2 கரங்களை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். சத்தமா இயேசுவே, 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 ஜீசஸ். ஷகபஹபலப உரஹம்பலப ஷபலகரப. அநேக அற்புதங்கள் நடந்திருக்குது. என்னுடைய ஆவியில நான் ஃபீல் பண்றேன். அநேகரை இயேசு விடுதலையாக்கி இருக்கிறார். அநேகரை கட்டவிழ்த்திருக்கிறார். அநேக கட்டிகள் மறைந்து விட்டது. அநேக வியாதிகள் மாறிவிட்டது. அநேக அசுத்த ஆவிகள் விலகிவிட்டது. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வீடுகள்ல போய் செக் பண்ணுங்க, அந்த வியாதி இருக்காது. நீங்க போகிற வழியிலேயே அற்புதங்கள் நடக்கும். நாளைக்கு வந்து நிறைய சாட்சிகளை சொல்லுங்க, என்னென்ன அற்புதங்களை பெற்றுக்கொண்டீங்கன்னு. இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் யாருக்கும் நான் ஜெபிக்கல. நாளைக்கு காலையில ஜெபிக்க மாட்டேன். நாளைக்கு இரவு தான் டெலிவரன்ஸ்க்காக ஜெபம் பண்ணுவேன். நாளை இரவு கூட்டத்துல தான் விடுதலைக்காக அதிகமா ஜெபிப்பேன், தேவை உள்ளவங்களை முன்னாடி வர சொல்லி. மற்றபடி உங்க பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்க. இந்த முதல் நாளில ஆமென், ஒரு பெரிய விடுதலையை உணர முடிந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?